ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரிபாண்டியன் பேசுகிறேன். வழக்கமாக இந்த காடு, மரங்கள், இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்பவுமே ரசிக்கிறதுக்கு தான் நமக்கு இருக்கும். ஆனால் அப்படியாப்பட்ட காடுகள் ஒரு சில இடங்களில் ஒரு சில அமானுஷ்ய சக்தி நிறைஞ்சதாகவும் ஒரு மர்மமான விஷயங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமானுஷ்ய மர்ம விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு சில காடுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக வரக்கூடிய காடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு காடு. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய பேர் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. சோ இந்த இறப்புகளுக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல ஒரு முண்டமில்லாத ஒரு தலையை வச்சுட்டு ஒரு குதிரை வீரன் டெய்லியும் வலம் வருவான். அந்த காட்டுக்கு சொந்தக்காரனே பாத்தீங்கன்னா அந்த முண்டமில்லாத அந்த உடம்புக்கு சொந்தக்காரன் தான். சோ அவனுக்கு இந்த காட்டுல யார் உள்ள வந்தாலும் பிடிக்காது. அவன் உள்ள வந்தா எல்லாரையும் அந்த குதிரையிலே விரட்டிட்டு போயிட்டு எல்லாரையும் சாகடிச்சிருவான் அப்படின்றது ஒரு கட்டுக்கதையா சொல்றாங்க. இந்த பிளாக் ஃபாரஸ்ட் காடுகள்ல நடக்கக்கூடிய மர்மமான கொலைகளை பத்தி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இந்த ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா பிடர் மரங்கள் அதிகமா நிறைந்தது. பிடர் மரங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டே பாத்தீங்கன்னா கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதனால சூரிய ஒளியே பாத்தீங்கன்னா அது உள்ள நுழையவே முடியாது. சோ அந்த ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா பகல்ல கூட இருட்டாதாங்க இருக்கும். சோ இந்த ஃபாரஸ்ட்டை விளையாட்டுத்தனமா சுத்தி பார்க்க வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள கொஞ்சம் தொலைவு போனாவே சூரிய ஒளி உட்புக முடியாது. அதே போல இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால ஆக்சிஜன் லெவலும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால மூச்சு திணறல் ஏற்படும். சோ இந்த ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டா அந்த அடர்த்தியின் காரணமாகவும் இருட்டின் காரணமாகவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொலைஞ்சிடுறாங்க. அவங்க எப்படி தப்பிச்சு வெளியே வருதுன்னு தெரியாம தப்பிச்சு ஓடி வர்றப்ப அந்த இடத்துல ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனால மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க. சோ இந்த கதையை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, யாரோ ஒரு குதிரை வீரன் எங்களை துரத்திட்டு வரான், அதனாலதான் இவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னு ஒரு கட்டு கதையை சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹோயா பேசியு காடு. இந்த காடு பாத்தீங்கன்னா ருமானியாவோட ஒரு பகுதியில் இருக்கிறது தான் இந்த ஹோயா பேசியு காடு அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. சோ இந்த காட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதே போல மர்மமான முறையில இறந்துருந்தா கூட பரவாயில்லைங்க, இந்த காட்டுக்குள்ள போனவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதாவது காட்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னா மறுநாள் நீங்க திரும்பி வர மாட்டீங்க. உங்களை தேடி நான் போனா நானும் வர மாட்டேன். ஆனா இறந்ததற்கான அந்த சடலமாச்சும் அங்க கிடைக்குதான்னு பார்த்தா அது கூட கிடைக்காது. உள்ள போய் பார்த்தா அந்த சடலத்தை கூட நம்மளால தேடி எடுக்க முடியாது. இதுக்கு அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏலியன்கள் பறக்கும் தட்டுல இறங்கி இருக்காங்க. சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அப்பப்போ யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள எடுத்துட்டு போயிட்டு வேற்று கிரகத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதைகளை சொல்றாங்க. ஆனா இதுக்கு அந்த நாட்டு அரசாங்கமும் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டுல பாத்தீங்கன்னா மலைப்பாம்புகள் நிறைய இருக்கு. நம்ம எதேச்சா நடந்து போறோம்னு வச்சுக்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டருக்கு போறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 20-30 மலைப்பாம்புகள் இருக்கும். சோ மலைப்பாம்பு மனிதர்கள் நடமாட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த உடம்பு அப்படியே விழுங்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள போனவங்க காணாம போயிடுறாங்க. சோ இந்த காட்டை சுத்தி பார்க்க வர்றவங்கள அந்த மலைப்பாம்புகள் விழுங்குறது தான் அதுக்கான காரணமே தவிர மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இங்க வேற்று கிரகவாசிகள் அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்றது அப்பட்டமான பொய்க்கதை அப்படின்னு சொல்றாங்க இந்த நாட்டோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய அகிகா ஹாரா காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகிகா ஹாரா காடை தற்கொலை காடு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குங்க. கேட்கும் போதே அதிர்ச்சியா இருக்கு இல்லைங்களா? எதுக்காக இது தற்கொலை காடு அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இந்த காட்டுக்கு போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 247 பேர் மர்மமான முறையில சூசைட் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மலையில இருந்து குதிச்சு பள்ளத்துல இருந்து விழுந்து இறந்து போயிருக்கிறாங்க. இதுக்கு அங்க இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ள மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா நிறைய ஆவிகளை இங்க ஏவ விட்டுருக்காரு. அந்த ஆவிகள்லாம் பாத்தீங்கன்னா இங்க மனிதர்கள் நடமாட்ட யாருன்னா வந்தா அவங்கள தற்கொலைக்கு தூண்டி கொலை பண்ணிடுது. அதுதான் உண்மையான காரணம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இதுக்கு ஜப்பான் அரசாங்கமும் அந்த வனத்துறையை சேர்ந்தவங்களும் சொல்ற கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிகளும் மரங்களும் இருக்கு. இந்த மூலிகை செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நோயை தீர்க்கக்கூடிய மூலிகை செடிகளாவோ மரங்களாவோ இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம உடம்புல எதிர்வினை ஆற்றக்கூடிய மூலிகை செடிகள் மரங்கள் தான் இங்க அதிகமா இருக்கு. அதாவது நம்மள அன்கான்சியஸ் கொண்டு போயிடும். ஒரு சில செடிகளையும் தாவரங்களையும் நம்ம நுகர்ந்து பார்த்தோம்னா நம்ம மூளை அன்கான்சியஸ் போயிடும். நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாது. நம்ம பாட்டுன்னு சுய நினைவை எழுந்து நடந்து போவோம் அந்த செடிகள் எல்லாம் நுகர்ந்தா. அப்ப என்ன ஆகும், நமக்கு பள்ளம் தெரியுமா மேடு தெரியுமா? நம்ம அன்கான்சியஸா இருக்கிறப்ப நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால என்ன பண்றோம், அப்படியே போயிட்டு தடிக்கு விழுந்துடுறோம். சோ அந்த மாதிரி விழுந்து இறந்து போறவங்க தான் அதிகமா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய டவ் ஹில் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. சோ இந்த காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொலை செய்யுது. மரங்கள் பாத்தீங்கன்னா நிறைய துஷ்ட சக்தி இருக்கு.
இருக்கு. நிறைய ஆவிகள் இந்த மரங்கள்ல போய் பூந்துட்டு இருக்கு. எப்படி இந்த யாவரும் நலம்ன்ற படத்துல டிவிக்குள்ள போயிட்டு ஆவி பூந்துது பத்தியா, அந்த மாதிரி இந்த மரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவி புகுந்துகிட்டு இந்த மரங்களை தொட்டாவே வந்து கொலை செஞ்சுது அந்த ஆவிகள்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு அங்க இருக்கக்கூடிய வனத்துறையினர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இங்க இருக்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் வந்து எண்ணெய் பசைகள் அதிகம் கொண்டது, திரவங்கள் எந்நேரமும் இந்த மரத்துல வந்து நிரம்பி இருக்கும். ஸோ இவங்க விளையாட்டுத்தனமா அந்த மரத்துல ஏறி விளையாடுறது, அந்த மரத்தோட அந்த வேர்களை பிடிச்சிட்டு தொங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மரத்து மேல இருந்து வழுக்கி விழுந்து இறந்துடுறாங்க, அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரத்துல ஆவி இருக்குதுன்னு பொய்யா அந்த மரத்து மேல பழி போடுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டோட வனத்துறை அதிகாரிகள் வந்து சொல்றாங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வைட்ச்வுட் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், அதுவும் ஆண்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா மர்மமான முறையில வந்து இறந்திருக்காங்க. சரி, எதனால இந்த இறப்புகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 1950ஆம் ஆண்டு எமிரேட்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணும் அவருடைய கணவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்கு சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுல இருந்து அந்த கணவன் மட்டும் அதிர்ச்சி அடைஞ்சு வெளியில வராராம். அந்த ஊர் மக்கள் அந்த மனைவியை பார்க்கறதுக்காக ஃபாரஸ்ட்ல போயிருக்காங்க. அவங்க மர்மமான முறையில அந்த இடத்துல ரத்தம் கக்கி இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பேர், நிறைய ஆண்கள் இதே மாதிரி இறந்து போயிருக்கிறாங்க. இந்த வைட்ச்வுட் ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கு நிறைய சடங்குகள் நடத்துவாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு கெட்ட சக்தி நிறைந்த இடமாவே இருந்தது. அங்க போயிட்டு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த எமிரேட்னு சொன்ன இல்லைங்களா, அவரும் அவருடைய கணவரும் போனதுனால மர்மமான முறையில அவங்க மனைவி இறந்துட்டாங்க. இதுக்கும் வந்து அந்த காட்டுல இருந்த ஒரு ஆவிதான் காரணம். இவங்களோட இறப்புக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன எமிரேட் அப்படின்றவங்க தான் நிறைய பேர் வந்து கொலை செஞ்சாங்க, நிறைய பேர் வந்து ஆவியா வந்து கொன்னாங்க அப்படின்னு வந்து உள்ளூர் கிராம மக்கள் சொல்றாங்க. ஆனா இதுக்கு அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் காரணம் பேயோ பூதமோ கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. இந்த ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய இயற்கை வளங்கள் அதிகமான விலை மதிப்பு மிக்க மரங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அதை சட்டவிரோதமா வெட்டி எடுக்கிற ஒரு சில சமூக விரோதிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடியவங்களை கொலை செஞ்சுட்டு இந்த பக்கம் யாரும் வர விடாம தடுத்து நிறுத்ததுக்காக இந்த மாதிரி பேய் கட்டு கதையெல்லாம் அவுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகள் வந்து சொல்றாங்க. உலகத்திலே அதிபயங்கரமான காடு எதுன்னு வந்து நம்ம கேட்டோம்னா அமேசான் காடு தான் சொல்லுவோம். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பாம்புகள்ல இருந்து தவளைங்க வரையும் மிகவும் விஷம் அதிகம் வாய்ந்த உயிரினங்கள் வசிக்கிற இடம்னா இந்த அமேசான் காடு தான். ஆனா அதை தவிர்த்து உலக அளவுல அதிகமான கொலைகள் நடந்த இடம்னா இந்த நான் சொன்ன 5 காடுகள் தாங்க. சோ இந்த 5 காடும் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் கொலை செய்த காடுகள் அப்படின்னு உலக அளவுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க, என்னைக்குமே இயற்கை வந்து மனிதனை வாழ வைக்குமே தவிர அழிக்காது. ஆனா மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த இயற்கை மேலேயே இந்த மாதிரி பழிய போட்டு அந்த இயற்கையே நமக்கு எதிரான சக்தியாகவும் அமானுஷ்யம் நிறைந்த சக்தியாகவும் காட்டுறான்னா எப்பேற்பட்ட ஒரு கேவலமான புத்தி நம்ம மனித இனத்துக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ காடு இருந்தாதான் மழை பெறும். காடுகள் வந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அங்க நடக்கக்கூடிய தவறுகளுக்கு மனிதனுடைய தவறான எண்ணங்கள் தான் காரணமே தவிர என்னைக்குமே இயற்கை அன்னை வந்து மனிதனை பழி வாங்காதுங்க.